முக்கிய செய்திகள். வங்கக்கடலில் நள்ளிரவில் உருவானது மோந்தா புயல். சென்னை உள்ளிட்ட 4 மாவட்டங்களுக்கு இன்று ஆரஞ்சு எச்சரிக்கை. நாடு முழுவதும் வாக்காளர் பட்டியல் சிறப்பு தீவிர திருத்தம். இன்று அதிகாரப்பூர்வ அறிவிப்பை வெளியிடுகிறது தேர்தல் ஆணையம். டெல்லியில் அதிகரிக்கும் காற்று மாசுபாட்டால் தவிக்கும் குழந்தைகள். மிகப்பெரிய பொது சுகாதார பேரழிவு என காங்கிரஸ் எச்சரிக்கை. சீனா அமெரிக்கா இடையே வர்த்தக ஒப்பந்த பேச்சுவார்த்தை தீவிரம். ட்ரம்ப் ஜி ஜின்பிங் தென்கொரிய சந்திப்புக்கு முன் முடிக்க திட்டம். வணக்கம். வணக்கம். வங்கக்கடலில் நள்ளிரவில் மோந்தா புயல் உருவான நிலையில் சென்னை, திருவள்ளூர் உள்ளிட்ட 4 மாவட்டங்களுக்கு இன்று மிக கனமழைக்கான ஆரஞ்சு எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. தமிழ்நாட்டில் வடகிழக்கு பருவமழையின் முதல் நிகழ்வாக உருவான காற்றழுத்த தாழ்வு பகுதி புயல் சின்னமாக மாறவில்லை. ஆனால் இரண்டாவதாக தென்கிழக்கு வங்கக்கடல் பகுதிகளில் உருவான காற்றழுத்த தாழ்வு பகுதி ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக நேற்று முன்தினம் வலுப்பெற்றது. அது புயலாக மாறும் என்று கணிக்கப்பட்டு மோந்தா என பெயரிடப்பட்ட நிலையில் நள்ளிரவு 1:40 மணியளவில் புயலாக உருமாறியது. தற்போது சென்னைக்கு கிழக்கு தென்கிழக்கு திசையில் 600 கிலோமீட்டர் தொலைவில் மையம் கொண்டுள்ள இந்த புயல் 16 கிலோமீட்டர் வேகத்தில் வடமேற்கு திசையில் நகர்ந்து வருகிறது. ஆந்திராவின் மசூலிப்பட்டினம், ஒடிசாவின் கலிங்கப்பட்டினம் இடையே நாளை இரவு தீவிர புயலாக இது கரையை கடக்கக்கூடும் என கணிக்கப்பட்டுள்ளது. இந்நிலையில் சென்னை மற்றும் புறநகர் பகுதிகளில் அவ்வப்போது மழை பெய்து வருகிறது. ஆவடி அடுத்த திருநின்றவூரில் அரை மணி நேரத்திற்கும் மேலாக காற்றுடன் மழை வெளுத்து வாங்கியது. திருத்தணியில் கொட்டி தீர்த்த கனமழையால் ரயில் நிலைய வளாகத்தில் மழைநீருடன் கழிவுநீர் தேங்கியதால் வாகன ஓட்டிகள் அவதிக்கு ஆளாகினர். திருவண்ணாமலை மாவட்டம் செய்யாறு ஆற்றில் குளிக்கச் சென்ற இளைஞர் ஒருவர் ஆற்றின் நடுவே இருந்து வெளியே வர முடியாமல் சிக்கி தவித்தார். அவரை தீயணைப்பு துறையினர் 1 மணி நேர போராட்டத்திற்கு பின் ரப்பர் படகு மூலம் மீட்டுள்ளனர். வந்தவாசி அடுத்த வெண்குன்றம் ஏரி நிரம்பி வெளியேறும் உபரி நீரில் ஏராளமானோர் உற்சாக குளியலிட்டனர். தண்ணீரில் அடித்துச் செல்லப்பட்ட மீன்களை சிறுவர்கள் பிடித்து மகிழ்ந்தனர். தண்ணி எல்லாருமே வந்து குளிச்சுட்டு மகிழ்ந்துட்டு போறாங்க. குழந்தைங்க எல்லாம் கூட வந்து குளிச்சுட்டு இருக்காங்க, என்ஜாய் பண்ணிட்டு இருக்கோம். சண்டே ஏதோ இன்னைக்கு நிறைய கூட்டம் இருக்கு, சூப்பரா இருக்கு. இந்த இடம் சுற்றுலா மாதிரி இருக்கு. வந்தவாசிலே இது நிறைய பசங்கள்ல இருந்து குழந்தைங்கள்ல இருந்து பெரியவங்கல இருந்து எல்லாருமே வந்து இந்த இடத்த என்ஜாய் பண்ணிட்டு போறாங்க. குமரி மாவட்டத்தில் பெய்த கனமழை காரணமாக பேச்சிப்பாறை அணையிலிருந்து வினாடிக்கு 2000 கன அடி உபரிநீர் திறக்கப்பட்டுள்ளதால் தாமிரபரணி ஆற்று பகுதிகளான மூவாற்றுமுகம், குழித்துறை, காப்புக்காடு, வைக்கலூர் உள்ளிட்ட இடங்களில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டுள்ளது. இதனிடையே மோந்தா புயல் தாக்கம் காரணமாக சென்னை, திருவள்ளூர், ராணிப்பேட்டை, காஞ்சிபுரம் ஆகிய மாவட்டங்களில் இன்று மிக கனமழைக்கான ஆரஞ்சு எச்சரிக்கை விடுத்துள்ள வானிலை மையம் செங்கல்பட்டு, விழுப்புரம் மாவட்டங்களில் கனமழை பெய்யக்கூடும் என்று அறிவித்துள்ளது. நாளை காஞ்சிபுரம், ராணிப்பேட்டை, திருநெல்வேலி, தென்காசி, குமரி ஆகிய மாவட்டங்களில் கனமழைக்கான மஞ்சள் எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. தமிழ்நாடு உள்ளிட்ட 10 மாநிலங்களில் SIR எனப்படும் வாக்காளர் பட்டியல் சிறப்பு தீவிர திருத்த பணிகள் எப்போது தொடங்கும் என தேர்தல் ஆணையம் இன்று மாலை அறிவிக்கிறது. நாடு முழுவதும் வாக்காளர் பட்டியல் சிறப்பு தீவிர திருத்த பணிகள் மேற்கொள்ளப்படும் என்று கடந்த ஜூன் மாதம் 24ஆம் தேதி அறிவிப்பு வெளியானது. அதன் அடிப்படையில் அடுத்த மாதம் 6 மற்றும் 11ஆம் தேதிகளில் சட்டப்பேரவை தேர்தலை சந்திக்கும் பீகார் மாநிலத்தில் வாக்காளர் பட்டியல் சிறப்பு தீவிர திருத்த கணக்கெடுப்பு நடைபெற்றது. அப்போது ஏராளமான குளறுபடிகள் நடைபெற்றதாகவும் லட்சக்கணக்கான வாக்காளர்களின் பெயர்கள் நீக்கப்பட்டிருப்பதாகவும் எதிர்க்கட்சிகள் குற்றம் சாட்டின. இந்திய ஜனநாயகத்தின் அடித்தளமாக இருக்கிற தேர்தல் முறைகளை பாஜகவுக்கு ஆதரவாக தேர்தல் ஆணையம் சீர்குலைத்து வருவதாகவும் அவை புகார் கூறின.
ஆனால் அவற்றை தேர்தல் ஆணையம் மறுத்து வருகிறது. பீகாரில் ஏறத்தாழ 65 லட்சத்துக்கும் அதிகமான மக்களின் வாக்குரிமையை வாக்காளர் பட்டியல் சிறப்பு தீவிர திருத்தத்தின் மூலம் தேர்தல் ஆணையம் பறித்திருப்பதாக கூறியுள்ள முதலமைச்சர் திரு ஸ்டாலின், தமிழ்நாட்டிலும் அதே குறுக்கு வழியை பின்பற்ற மத்திய பாஜக அரசு தனது கைப்பாவையான தேர்தல் ஆணையத்தை பயன்படுத்த முயற்சித்தால் திமுக அதை சட்ட ரீதியாக எதிர்கொள்ளும் என்று எச்சரித்துள்ளார். இந்நிலையில் நாடு முழுவதும் வாக்காளர் பட்டியல் சிறப்பு தீவிர திருத்த பணிகளை நவம்பர் 1ஆம் தேதி முதல் தொடங்க தேர்தல் ஆணையம் முடிவு செய்திருப்பதாக செய்திகள் வெளியாகியுள்ளன. தலைமை தேர்தல் ஆணையர் திரு ஞானேஷ்குமார், தேர்தல் ஆணையர்கள் திரு சுக்பீர் சிங் சாந்து, திரு விவேக் ஜோஷி ஆகியோர் இணைந்து இன்று மாலை 4:15 மணிக்கு செய்தியாளர்களை சந்திக்க உள்ளதால் அப்போது இதுகுறித்து அறிவிக்கப்படலாம் என்று தெரிகிறது. முதல் கட்டமாக 10 முதல் 15 மாநிலங்களில் இப்பணிகள் தொடங்கப்படலாம் என்றும், குறிப்பாக அடுத்த ஆண்டு சட்டப்பேரவை தேர்தலை சந்திக்கும் தமிழ்நாடு, புதுச்சேரி, கேரளா, மேற்கு வங்கம், அஸ்ஸாம் ஆகிய 5 மாநிலங்களில் SIR பணிகளை மேற்கொள்வதற்கான அறிவிப்பு வெளியாகலாம் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. டெல்லியில் அதிகரித்து வரும் காற்று மாசுபாடு காரணமாக குழந்தைகள் மூச்சு திணறலுக்கு ஆளாகி தவித்து வரும் நிலையில் காற்று மாசுபாடு பொது சுகாதார பேரழிவாக உருவெடுத்து வருவதாக காங்கிரஸ் எச்சரித்துள்ளது. டெல்லியில் காற்று மாசு அதிகரித்துள்ளதால் மக்கள் கடும் பாதிப்புக்குள்ளாகி தவித்து வருகின்றனர். காற்றில் உள்ள மாசை அளவிடும் AQI எனப்படும் காற்று தரக்குறியீடு 0 முதல் 50 வரை இருந்தால் ஆபத்தற்ற நிலையாகும். AQI அளவு 150க்கு சென்றால் நோயாளிகள் மற்றும் உடல் பலவீனமானவர்களுக்கு ஆபத்து ஏற்படும். அதையும் தாண்டி சென்றால் ஆரோக்கியமானவர்களுக்கும் பாதிக்கப்படும் ஆபத்து உருவாகும். கடந்த தீபாவளி நாளில் வெடிக்கப்பட்ட பட்டாசுகளால் டெல்லியில் கடந்த சில நாட்களாக 293 என்ற அளவுக்கு உயர்ந்திருந்த காற்றின் தரக்குறியீட்டால் பலரும் தவித்து வந்த நிலையில் காற்றின் ஈரப்பதம் மற்றும் புகைமூட்டம் காரணமாக நேற்று ஒரே நாளில் 323 என்ற அளவை தரக்குறியீடு எட்டியது. இதனால் டெல்லியில் பல பகுதிகளில் புகைமூட்டம் சூழ்ந்தது. வாகன ஓட்டிகள் கடும் அவதிக்குள்ளாகினர். திடீரென அதிகரித்த காற்று மாசுபாட்டால் தொண்டை அடைப்பு, கண்களில் எரிச்சல், தூக்கமின்மை, மூச்சு விடுவதில் சிரமம் என பலரும் பாதிப்புக்கு ஆளாகினர். இரவு நேரங்களில் குழந்தைகளுக்கு மூச்சு திணறல் ஏற்படுவதால் பெற்றோர்கள் அச்சத்தில் தவித்து வருகின்றனர். हम लोग यंग एज में हैं, फिर भी सर्वाइव करके अपने आप को सेव करने की कोशिश करते हैं, बट सामने देख रहे होंगे बच्चे हैं, उनको कितने तक रोक सकते हैं। कई बार ऐसा होता है कि रात को सोते टाइम पे घर के अंदर ही बच्चा खांसते खांसते उल्टी कर रहा होता है, और ये रियलिटी सिर्फ उस घर के लोग ही जानते हैं। गवर्नमेंट तो अपना AQI ठीक करने के चक्कर में लगी रहती है। अब चाहे आप उसको कुछ भी कह सकते हैं कि वो अपना वाटर का वो ड्रॉप करवा के और उसको सोचे कि हम उसको डाउन कर दें, पर रियलिटी वो नहीं है। உச்சகட்டமாக காற்று மாசுபாட்டின் தரக்குறியீடு அளவு நேற்று மாலை 4 மணிக்கு ஆனந்த் விகார் பகுதியில் 415ஆகவும் வஜ்ராபாத்தில் 405ஆகவும் பதிவாகியிருந்தது. மொத்தமுள்ள 39 கண்காணிப்பு நிலையங்களில் 29இல் தரக்குறியீடு அளவு தொடர்ந்து 300க்கு மேல் நீடிக்கும் நிலையில் இது அபாயகரமான நிலை என மத்திய மாசு கட்டுப்பாட்டு வாரியம் கூறியுள்ளது. இதனிடையே காற்று மாசுபாடு அதிகரிப்பு வெறும் சுவாச கோளாறு பிரச்சினை தொடர்புடையது என்று எண்ண வேண்டாம் என்று எச்சரிக்கை விடுத்துள்ள காங்கிரஸ் பொதுச் செயலாளர் திரு ஜெயராம் ரமேஷ், அது நாட்டு மக்களின் மூளை மற்றும் உடல் மேல் நடத்தப்படும் மறைமுக தாக்குதல் என்று தெரிவித்துள்ளார். மேலும் இது ஒரு மிகப்பெரிய பொது சுகாதார பேரழிவு என்றும் தேச பாதுகாப்பிற்கு அச்சுறுத்தல் என்றும் கூறியுள்ள அவர், இந்திய சமூக அமைப்பு மக்களின் ஆரோக்கியம், எதிர்கால தலைமுறையின் செயலாற்றல் ஆகியவற்றை தாக்கும் பேராபத்து உருவாகி வருவதாகவும் குறிப்பிட்டுள்ளார். தேசிய தூய்மை திட்டம் 2017ஆம் ஆண்டு அமல்படுத்தப்பட்ட பிறகும் உலக சுகாதார அமைப்பு எச்சரித்துள்ள வரம்பை கடந்தே பொதுமக்கள் இருந்து வருவதாகவும் அவர் தமது பதிவில் கடுமையாக விமர்சனம் செய்துள்ளார். சீன அதிபர் ஜி ஜின்பிங்கும் அமெரிக்க அதிபர் டிரம்பும் விரைவில் சந்தித்து பேசவிருக்கும் நிலையில் வர்த்தக ஒப்பந்தத்தை இறுதி செய்வதற்கான இரு நாட்டு அதிகாரிகள் இடையிலான பேச்சுவார்த்தை இறுதிக்கட்டத்தை எட்டியுள்ளது. அமெரிக்காவின் அதிக வரி விதிப்புக்கு எதிராக அரிய வகை கனிமங்கள் ஏற்றுமதிக்கு சீனா கட்டுப்பாடு விதித்ததை தொடர்ந்து இரு நாடுகளுக்கும் இடையிலான வர்த்தக போர் உச்சக்கட்டத்தை எட்டியது. இதையடுத்து வரும் 1ஆம் தேதிக்குள் ஒப்பந்தத்தை இறுதி செய்யாவிட்டால் ஏற்கனவே சீனா மீது விதிக்கப்பட்டிருக்கும் 57% வரியுடன் கூடுதலாக 100% வரி விதிக்கப் போவதாக ட்ரம்ப் எச்சரித்துள்ளார். இந்நிலையில் ஆசிய நாடுகளில் தமது சுற்றுப்பயணத்தை தொடங்கியுள்ள ட்ரம்ப் முதலாவதாக மலேசிய தலைநகர் கோலாலம்பூரில் ஆசியான் உச்சி மாநாட்டில் கலந்து கொண்டார். அப்போது பேசிய அவர், சீனாவுடன் விரைவில் சுமூகமான முறையில் ஒப்பந்தம் மேற்கொள்ளப்படும் என்று கூறினார். தென்கொரியாவில் சீன அதிபருடன் சந்திப்பு நடைபெறுவதற்கு முன்னதாகவே இரு நாடுகளுக்கும் இடையிலான வர்த்தக ஒப்பந்தம் இறுதி செய்யப்படலாம் என்று அவர் நம்பிக்கை தெரிவித்தார். கோலாலம்பூரை தொடர்ந்து ஜப்பான் மற்றும் தென்கொரியாவுக்கு செல்லும் ட்ரம்ப் தென்கொரியாவில் சீன அதிபர் ஜி ஜின்பிங்கை வரும் 30ஆம் தேதி சந்திக்கிறார்.
இந்நிலையில் சீனாவின் வர்த்தக குழு பேச்சுவார்த்தையாளர் லீ செங்காங், சீன துணை அதிபர் ஹே லைபிங் தலைமையிலான குழுவினர் அமெரிக்க நிதித்துறை செயலாளர் ஸ்காட் பெசன்ட் தலைமையிலான அமெரிக்க குழுவுடன் கோலாலம்பூரில் பேச்சுவார்த்தை நடத்தினர். அப்போது இரு நாடுகளுக்கும் இடையிலான வர்த்தக ஒப்பந்தத்தில் இடம்பெறும் முக்கிய அம்சங்கள் பற்றி விவாதிக்கப்பட்டது. குறிப்பாக அரிய வகை கனிம ஏற்றுமதி, சோயாபீன்ஸ் கொள்முதல் உள்ளிட்டவை இந்த பேச்சில் இடம்பெற்றன. அதன் அடிப்படையில் ஒப்பந்த அறிக்கை தயாரிக்கப்படுகிறது. இதனிடையே ஆசியான் உச்சி மாநாட்டில் காணொலி மூலம் உரை நிகழ்த்திய பிரதமர் திரு மோடி, இந்தியாவும் ஆசியான் நாடுகளும் பூகோள ரீதியாக மட்டுமன்றி வரலாற்று ரீதியாகவும் இணைக்கப்பட்டுள்ளதாகவும், இயற்கை பேரிடர் காலகட்டங்களில் ஆசியான் நாடுகளுக்கு எப்போதும் இந்தியா உதவி செய்து வருவதாகவும் கூறினார். 21ஆம் நூற்றாண்டு இந்தியாவுக்கும் ஆசியான் நாடுகளுக்குமானது என்றும் அவர் தெரிவித்தார். காசாவில் பிணை கைதிகளின் உடல்களை தேடும் பணியில் ஹமாஸுக்கு எகிப்து குழு உதவ இஸ்ரேல் அனுமதி வழங்கியுள்ளது. இஸ்ரேல் ஹமாஸ் இடையேயான போரை நிறுத்த அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் முயற்சி எடுத்தார். அதன் விளைவாக கடந்த 10ஆம் தேதி போர் நிறுத்தம் அமலுக்கு வந்தது. ஒப்பந்தத்தின்படி எஞ்சிய பிணை கைதிகள் 20 பேரை ஒப்படைத்த ஹமாஸ், கொல்லப்பட்டவர்களின் உடல்களை ஒப்படைக்கவில்லை என குற்றம் சாட்டிய இஸ்ரேல், காசாவுக்கு உணவு மற்றும் மருந்து பொருட்களை எகிப்தின் ரஃபா எல்லை வழியாக கொண்டு செல்லும் பாதையை அடைத்தது. காசா மக்கள் மீது இஸ்ரேல் மீண்டும் நடத்திய தாக்குதல் அமெரிக்கா உள்ளிட்ட நாடுகளின் தலையீட்டால் நிறுத்தப்பட்டது. இதையடுத்து கொல்லப்பட்ட பிணை கைதிகளின் உடல்களை கட்டிட இடிபாடுகளுக்கு இடையே தேடும் பணியில் ஹமாஸுக்கு உதவ எகிப்து குழுக்கள் செல்ல இஸ்ரேல் அனுமதித்தது. அதைத் தொடர்ந்து நிலத்தை அகழ்வதற்கான கனரக வாகனங்கள் ரஃபா எல்லை வழியாக காசாவுக்கு சென்றன. காசாவில் ஹமாஸ் இயக்கத்தினரை எகிப்து குழுவினரும் செஞ்சிலுவை சங்கத்தினரும் சந்தித்து பேசி பிணை கைதிகளின் உடல்களை தேடும் பணியில் ஈடுபட்டு வருகின்றனர். இதனிடையே ஹமாஸ் இயக்கம் விடுவித்த பின் மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வீடு திரும்பிய இஸ்ரேல் பிணை கைதிகளை அவர்களது குடும்பத்தினர் உற்சாகத்துடன் வரவேற்றனர். காசா அமைதி திட்டத்தின்படி போர் நிறுத்தம் ஏற்பட்ட பிறகு காசாவில் பாதுகாப்புக்காக சர்வதேச படை நிறுத்தப்பட வேண்டும். அந்த அமைதி படையில் எந்தெந்த நாடுகளின் ராணுவத்தினர் இடம்பெற வேண்டும் என்பதை தாங்களே முடிவு செய்ய போவதாக இஸ்ரேல் பிரதமர் நெத்தன்யாகு தெரிவித்துள்ளார். காசா நகரின் மத்திய பகுதியில் சில குறிப்பிட்ட இடங்களை குறிவைத்து தொடர்ந்து தாக்குதல் நடத்தி வருவதாக இஸ்ரேல் ராணுவம் தெரிவித்துள்ளது. இதனிடையே குளிர்காலம் நெருங்கும் நிலையில் காசா மக்களுக்கு உணவு மற்றும் மருந்துகள் அனுப்பப்படாமல் இஸ்ரேல் தொடர்ந்து தடுத்து வருவது பெரும் பாதிப்பை ஏற்படுத்தும் என்று ஐநா கவலை தெரிவித்துள்ளது. தினமும் 600 லாரிகளில் உதவி பொருட்கள் தேவையாக உள்ள நிலையில் 90 லாரிகளை மட்டுமே இஸ்ரேல் அனுமதிக்கிறது. எகிப்தின் அல் அரிஷ் நகரில் ஏராளமான லாரிகள் உதவி பொருட்களுடன் அனுமதிக்காக காத்து கிடக்கின்றன. நெல் கொள்முதலில் 22% ஈரப்பதத்தை உயர்த்துவது குறித்த ஆய்வை தாமதப்படுத்துவது மத்திய அரசின் அக்கறையற்ற தன்மையை காட்டுவதாக குற்றச்சாட்டு எழுந்துள்ளது. வடகிழக்கு பருவமழை தீவிரமடைந்துள்ள நிலையில் நெல் கொள்முதலுக்கான ஈரப்பத அளவை 22% உயர்த்த விவசாயிகள் கோரிக்கை விடுத்தனர். இதுகுறித்து தமிழக அரசு பரிந்துரைத்ததை அடுத்து நெல் ஈரப்பதம் குறித்து ஆய்வு செய்ய 3 குழுக்களை மத்திய அரசு அனுப்பியது. தஞ்சை, திருவாரூர், திருவள்ளூர் மாவட்டங்களில் அந்த குழுக்கள் ஆய்வு செய்தன. திருச்சி மாவட்டத்தில் வாழடி நெல் கொள்முதல் நிலையத்தில் எடுத்த நெல் மாதிரிகளை ஈரப்பதத்தை கண்டறியும் கருவியில் வைத்து அதிகாரிகள் பரிசோதனை செய்தனர். திருச்சி மாவட்டத்தில் 6 இடங்களில் ஆய்வு மேற்கொண்ட நிலையில் நெல்லின் ஈரப்பதம் 20% உள்ளதாக மத்திய குழுவினர் தெரிவித்தனர். மழை ஓய்ந்து 2 நாட்கள் ஆகிவிட்டதால் ஈரப்பதம் குறைந்துள்ளதாக குழுவினருடன் ஆய்வுக்கு வந்த கோவை நுகர்பொருள் வாணிப கழக மேலாளர் திரு மணிகண்டன் கூறினார். ரிப்போர்ட் வித்தின் வீக்கில் பண்ணிடுவாங்க. ஆக்சுவலாக இப்போ இந்த 2 டேஸில் நமக்கு ரெயின் குறைஞ்சதுனால மாய்ச்சர் வந்துட்டு 20 அந்த ரேஞ்சில் தான் இருக்குது. 2வது நாளாக புதுக்கோட்டை மாவட்டம் கல்லாக்கோட்டையில் மத்திய உணவுத்துறை இணை இயக்குநர் திரு RK ஷாகி தலைமையிலான குழுவினர் ஆய்வு செய்தனர். அவர்கள் நெல்லை ஈரப்பதமானியில் வைத்து சோதனை செய்யாமல் மாதிரிகளை மட்டும் சேகரித்து சென்றனர். பந்துவாக்கோட்டை கொள்முதல் நிலையத்திலும் மத்திய குழுவினர் அவ்வாறே செய்தபோது விவசாயிகள் முன்னிலையில் ஈரப்பதத்தை சோதிக்க வேண்டும் என புதுக்கோட்டை மாவட்ட ஆட்சியர் திருமதி அருணா கூறினார். அதனையடுத்து கொள்முதல் நிலையத்திலேயே நெல் ஈரப்பதத்தை மத்திய குழுவினர் சோதனை செய்தனர். இதனிடையே ஒரு நாள் தாமதமாக மத்திய குழுவினர் ஆய்வுக்கு வந்தது மத்திய அரசின் அக்கறையற்ற தன்மையை காட்டுவதாக மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் கந்தர்வக்கோட்டை தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் திரு சின்னதுரை குற்றம் சாட்டியுள்ளார். 17% 22% வரைக்கும் ஈரப்பதம் இருக்கக்கூடிய அனைத்து நெல் மூட்டைகளையும் நீங்கள் கொள்முதல் செய்ய வேண்டும் என நாங்கள் வலியுறுத்தி கொண்டிருக்கிறோம். விவசாயிகள் நெல்லை நெல் கொள்முதல் சென்டரில் கொட்டி வைத்து காத்து கொண்டிருக்கிறார்கள். ஒன்றிய அரசு இதில் அக்கறையற்ற தன்மையைத்தான் வெளிப்படுத்துகிறது. ஒன்றிய அரசு உடனடியாக ஈரப்பதத்தை கணக்கிட்டு அனைத்து விவசாயிகளுடைய நெல்லையும் கொள்முதல் செய்வதற்கு உடனடியாக உத்தரவிட வேண்டும் என நான் வலியுறுத்தி கேட்டுக்கொள்கிறேன்.
புதுக்கோட்டை மாவட்டத்தில் 5 இடங்களில் ஆய்வு நடத்த திட்டமிட்டிருந்த நிலையில் தாமதம் காரணமாக 2 இடங்களில் மட்டுமே மத்திய குழு ஆய்வு நடத்தியதால் விவசாயிகள் ஏமாற்றம் அடைந்தனர். இதனிடையே பொன்னேரி அருகே நேரடி நெல் கொள்முதல் நிலையத்தில் சேமிப்பு கிடங்கு மற்றும் உலர்களம் அமைத்து தர வேண்டும் என விவசாயிகள் கோரிக்கை விடுத்துள்ளனர். கொள்முதல் செய்யாமல் நெல்மணிகளை டிராக்டர்களில் வைத்திருப்பதால் மழைக்காலங்களில் அவை நனைவதால் முளைத்து வீணாவதாக அவர்கள் தெரிவித்தனர். 4 ஆண்டுகளாக காணாமல் போயிருந்த எடப்பாடி பழனிசாமி தற்போது முதலமைச்சரின் செயல்பாடுகள் பற்றி திடீரென கேள்வி கேட்பதாக திமுக துணை பொதுச் செயலாளர் திருமதி கனிமொழி விமர்சித்துள்ளார். குமரி மாவட்ட திமுக சார்பில் உள்ளாட்சி பிரதிநிதிகள் ஆலோசனைக் கூட்டம் நாகர்கோவில் வெட்டூர்னி மடத்தில் நடைபெற்றது. இதில் மக்களவை உறுப்பினர் திருமதி கனிமொழி கலந்து கொண்டு உள்ளாட்சி பிரதிநிதிகளுக்கு ஆலோசனைகள் வழங்கினார். அப்போது பேசிய அவர், திமுக சித்தாந்த அடிப்படையில் செயல்படுவதாகவும் அக்கட்சிக்கு எந்த ஒரு இயக்கம் அல்லது கட்சி மீது தனிப்பட்ட விருப்பு வெறுப்போ பகையோ கிடையாது என்றும் கூறினார். மக்கள் நலத்திட்டங்களை திறன்பட செயல்படுத்துவதில் மற்ற மாநிலங்களுக்கு தமிழகம் முன்னுதாரணமாக இருப்பதுடன் மருத்துவம், சுகாதாரம், கல்வி உள்ளிட்ட துறைகளில் சிறந்து விளங்குவதாக திருமதி கனிமொழி தெரிவித்தார். பிறகு செய்தியாளர்களிடம் பேசிய அவர், கடந்த 4 ஆண்டுகளாக காணாமல் போயிருந்த எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி மக்கள் மீது அக்கறையுடன் பணியாற்றும் முதலமைச்சர் பற்றி தற்போது விமர்சிப்பது ஏன் என்று கேள்வி எழுப்பினார். மக்கள் பிரச்சனைகளை பார்க்காமல் இவ்வளவு ஒரு நல்ல ஆட்சியை யாரும் நடத்த முடியாது. மக்களுடைய பிரச்சனைகளை, அது என்ன பிரச்சனையாக இருந்தாலும் ஓடோடி சென்று நேரடியாக மக்களுக்கு ஆறுதல் சொல்லக்கூடிய, அவர்களுடைய பிரச்சனைகளை தீர்த்து வைக்கக்கூடிய முதலமைச்சராகத்தான் அவர் செயல்பட்டுக் கொண்டிருக்கிறார். 4 வருஷம் எங்கேயாவது லீவ்ல போயிட்டு இப்ப திடீர்னு பார்த்தா அவர் இத்தனை ஆண்டு கால முதலமைச்சர் உழைப்பு அவருக்கு தெரியும். மீண்டும் மீண்டும் மொழி திணிப்பு நடவடிக்கையில் மத்திய அரசும் பிரதமர் திரு மோடியும் முனைப்பு காட்டி வருவதாக கூறிய திரு கனிமொழி, இது நாட்டின் ஒற்றுமைக்கு நல்லதாக இருக்காது என்றார். எந்த ஒரு மொழியையும் பேசும் மக்களின் மனம் புண்படாத வகையில் அரசாங்கம் நடந்து கொள்ள வேண்டும் என்று அவர் வலியுறுத்தினார். சிவகாசியில் நடைபெற்ற முன்னாள் மாணவர்களின் சங்கம நிகழ்ச்சியில் கலந்து கொண்டவர்கள் ஆசிரியர்களிடம் பிரம்படி வாங்கியும் உக்கி போட்டும் மீண்டும் தண்டனையை கேட்டு பெற்று நெகிழ்ச்சி அடைந்தனர். அங்குள்ள தனியார் மேல்நிலைப் பள்ளியில் 1975 முதல் 1980ஆம் ஆண்டு வரை பயின்றவர்களின் 50ஆம் ஆண்டு விழா கொண்டாட்ட சந்திப்பு நிகழ்ச்சியில் அனைவரும் குடும்பத்தினருடன் பங்கேற்றனர். முன்னாள் மாணவிகள் குத்துவிளக்கேற்றி பன்னீர் தெளித்து வரவேற்க முன்னாள் மாணவர்கள் ஆறத் தழுவி நலம் விசாரித்துக் கொண்டனர். தங்களுக்கு கல்வி கற்பித்த ஆசிரியர்களை கௌரவித்த முன்னாள் மாணவர்கள் அவர்களிடம் வாழ்த்துக்களை பெற்றுக் கொண்டனர். நிகழ்ச்சியில் பங்கேற்ற வெளிநாடு வாழ் மாணவ மாணவியருக்கு மகுடம் சூட்டி பாராட்டு தெரிவிக்கப்பட்டது. 6ஆம் கிளாஸ் சேர்ந்து இப்ப கரெக்டா 50 வருஷம் ஆயிருக்குது. அதுக்காக ஒரு கெட் டுகெதர் வைக்கணும் அப்படின்னு ஃப்ரெண்ட்ஸ் கூப்பிட்டாங்க. உடனே அதுக்காகவே வந்திருக்கேன். இங்க எல்லா ஃப்ரெண்ட்ஸையும் சந்திச்சு குடும்பத்தோட வந்திருந்தாங்க. ரொம்ப சந்தோஷமா இருக்குது. எல்லாருக்கூடயும் நல்லா பழகிக்காச்சு. கொஞ்சம் பேர் எனக்கு அடையாளமே தெரியல, இருந்தாலும் அவங்க பேரு பார்த்தோடனே எனக்கு நல்ல ஞாபகம் வந்துருச்சு. எல்லாம் ஒற்றுமையா உட்காந்து ஒரு நாள் நல்லா ப்ரோக்ராம் போட்டுட்டு இருக்கோம். எல்லாரும் ஒரே மகிழ்ச்சி பார்த்ததுல. மாணவ பருவத்தில் தங்களுடன் பயின்று காலமானவர்களின் உருவப்படங்களுக்கு அனைவரும் அஞ்சலி செலுத்தினர். தங்களுக்கு கற்றுத்தந்த ஆசிரியர்களை காதுகளை திருகச் சொல்லி அந்த காலத்தில் பெற்ற பிரம்படியை கைகளில் வாங்கியதுடன் ஆசிரியர்கள் முன்பாக உக்கி போட்டு மகிழ்ச்சி அடைந்தனர். சங்கம நிகழ்வில் முன்னாள் மாணவ மாணவியருக்கும் அவர்களின் குடும்பத்தினருக்கும் பல்வேறு வேடிக்கை விளையாட்டு போட்டிகள் நடத்தப்பட்டு வெற்றி பெற்றவர்களுக்கு பரிசுகளும் வழங்கப்பட்டன. அறுசுவை விருந்து பரிமாறப்பட்ட பின் நிறைவாக அனைவரும் குழு புகைப்படம் எடுத்துக் கொண்டனர். 50 ஆண்டு கால மலரும் நினைவுகளை பகிர்ந்த மகிழ்ச்சியுடன் முன்னாள் மாணவர்கள் ஆண்டுதோறும் சந்திக்க உறுதியெடுத்துக் கொண்டு பிரிந்து சென்றனர். மீண்டும் முக்கிய செய்திகள். வங்கக்கடலில் நள்ளிரவில் மோந்தா புயல் உருவான நிலையில் சென்னை, திருவள்ளூர் உள்ளிட்ட 4 மாவட்டங்களுக்கு இன்று மிக கனமழை எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. தமிழ்நாடு உள்ளிட்ட 10 மாநிலங்களில் வாக்காளர் பட்டியல் சிறப்பு தீவிர திருத்த பணிகள் எப்போது தொடங்கும் என தேர்தல் ஆணையம் இன்று மாலை அறிவிக்கிறது. டெல்லியில் அதிகரித்து வரும் காற்று மாசுபாடு காரணமாக குழந்தைகள் மூச்சுத் திணறலுக்கு ஆளாகி தவித்து வருகின்றனர். இத்துடன் இந்த செய்திகள் நிறைவடைந்தன. மீண்டும் சன் டிவியில் செய்திகள் மாலை 6 மணிக்கு. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள QR கோடை ஸ்கேன் செய்து சன் நியூஸ் வாட்ஸ்அப் சேனலில் இணைந்திருங்கள். வணக்கம். வணக்கம். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.